வெல்கம் டு ஜூனிஸ் வேர்ல்ட். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க்கு 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் மனுஷர் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? என் வாழ்க்கையிலும் நான் யோசிப்பதுண்டு. உலகத்தையெல்லாம் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் அதை நடத்துகிறார், கர்த்தர் அதை காட்டுகிறார். கர்த்தர் உலகத்தை ஆதாயப்படுத்த அனுமதிக்க மாட்டார். அவ்வளவாக நாம் உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு கர்த்தருடைய வசனத்தினால நாம் அதை பார்க்க வேண்டும். உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆத்துமாவை காத்து கொள்வோமாக. ஆத்துமாவுக்கு வேண்டிய வசனத்தையும் ஜபத்தையும் செய்வோமாக. என் வாழ்க்கையிலும் பல விதத்திலே கீழே போவதுண்டு, பேக் ஸ்லைடில் போவதுண்டு. ஆனால் கர்த்தர் தான் அதை மாற்றி திரும்பவும் இயேசுவானவரிடம் வர உதவி செய்வார். தேவன், பிதாவாகிய தேவன் தாமே என்னை வசனத்தை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார். வாராக நாமும் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ நம்மளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மனிதர்கள் தூற்றலாம், மனிதர்கள் நிந்திக்கலாம், துற்றார் சகோதரிகள் நிந்திக்கலாம். ஆனால் அந்த நிந்தையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிந்தையின் மத்தியில் கடந்து போகிற பாதையில் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமாக வெற்றியை தருவார். உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் அதை காத்துக்கொள்வோமாக. அநேக ஆத்துமாக்களை நாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வருவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.